ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க நீங்க? 550 kilometers. 550 kilometers. எனக்கு வந்து அந்த நம்பிக்கையோட வந்தீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து என்கிட்ட பேசும்போது எவ்வளவு ஒரு ஹாப்பி மொமெண்டா பேசுவீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. உண்மையாலுமே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு புல்லரிக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னீங்க. நீங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்பீச் டிலே இருந்ததுங்க மேம் குழந்தைக்கு. அது வந்து என்ன ரீசன்னு தெரியல. சோ நம்ம அதை நோக்கிதான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம் வீட்டளவுக்கு. அப்புறம் வந்து ஆக்சிஜன் அதிகமா குடுக்குற எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஸ்பீச் அதிகமா வரும்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. சோ எக்ஸசைஸ், யோகா கூட ட்ரை பண்ணோம். 8 வயசுக்கு மேலதான் யோகால எடுத்துக்குவேன். தம்பிக்கு என்ன 5 வயசு தான். 5 வயசு தான். அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் போனா எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணிக்குள்ள போனா ஆக்சிஜன் அதிகமா எடுப்பாங்களேட்டு அது போயிட்டு இருக்கும். அப்புறம் தான் வந்து சரி ஆக்சிஜன் எப்படி வேற எப்படி எல்லாம் உள்ள செலுத்தலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய படிச்சிருக்கிறதுனால அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. லக்கிலி உங்க வீடியோ நான் யூடியூப்ல பார்த்தேன். நீங்க ஓசோன் தெரப்பி பத்தி ஒரு 2 minutes வீடியோ தான் நான் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க 2 நிமிஷத்துல. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு. சரி இவங்க எல்லாம் எங்காவது ரொம்ப நார்த் இந்தியால இருப்பாங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணுவேன். இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது லக்கிலி சென்னைன்னு போட்டது. ஓகே நமக்கு ஏதோ காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு வீடியோ பாக்குறோம். சென்னைன்னு இருக்கு, நம்ம டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு 550 கிலோமீட்டர். பட் ஸ்டில் நம்மளால போற டிஸ்டன்ஸ்ல இருக்குட்டு அப்புறம் கீழே நம்ம கிளினிக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அதுவும் எங்க பேரே பாத்தீங்கன்னா ஆக்சி பிளஸ் தான். நீங்க சர்ச் பண்ணதே வந்து ஆக்சிஜன் தான். அதே எங்க நேமும் அது மேட்ச் ஆனோனையும் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே மாதிரி வரும்போது என்ன ஹோப்ல வந்தீங்க? இப்ப வந்து எங்க இவ ஸ்டே பண்ணி வந்து எடுத்ததுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? எஸ் மேம் கண்டிப்பா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க 4th செஷன் தான் இப்ப இங்க வந்திருக்கோம். எவ்ரி ஆல்டர்னேட் டே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கும். குழந்தை அப்படிங்கும் போது நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக் நிறைய ரிப்போர்ட்ஸ். ஆமா சிபி டாக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே எங்களுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட சின்ன சின்ன குறியும் வந்து என்னோட டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருந்தது. ஏன்னா குழந்தைங்கும் போது அவ்வளோ பேசிக்கான டவுட்ஸை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கேயே எனக்கு ரொம்ப ஃபுல் கான்ஃபிடென்ட்ல தான் அடுத்து எப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டுட்டு தான் நாங்க சரி மே மந்த் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க வந்து வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு வேற சில டவுட்ஸ் வந்துருச்சுங்க கேட்காம. ரொம்ப ஹெசிடேஷனோட தான் நான் கால் பண்ணேன் ரிசப்ஷனுக்கு. அன்னைக்கே 45 minutes ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இனி எல்லாம் போய் டவுட் கேட்டா எந்த டாக்டரும் 45 நிமிஷம் உட்கார்ந்து பொறுமையா கண்டிப்பா அவ்வளோ அன்னைக்கு வந்து நீங்க லேட்டா கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னேன் ஏன் அன்னைக்கு நான் எங்களுக்கு 2 பேருக்கும் இது ஏன் லேட்டா வந்தீங்கன்னா அப்போ சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அதுல நான் ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நான் வந்து என்னதான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நான் 6 o'clock உள்ள வரும்போது அங்க ரிசப்ஷன்ல நிறைஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு 5 to 6 பேஷண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு நம்ம குழந்தை அவ்வளவுதான். பட் அவங்களும் அவங்களோட பெயின், ஸ்பைன் பெயின் அந்த இஷ்யூஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பெயினும் இருக்கும். பட் என்ன ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க வந்து 7வது ஆளா தான் வந்தோம். உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நானே அதை எதிர்பார்க்கல. சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 8 o'clock வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டாக்டர் வந்து எங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டா கூப்பிட்டது இல்லாம 45 minutes ஸ்பெண்ட் பண்ணி நாங்க முதல் டைம் வரோம், அவ்வளவு தூரத்துல இருந்து வரோம், எங்களோட ஃபியர் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி எல்லா டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு வந்து I will be forever grateful for that first meeting. அதை விட எனக்கு இப்ப கூட நான் இன்னைக்கு கிளினிக் வரும்போது கூட நான் கிரேட்ஃபுல்லா நினைச்ச அந்த விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 days கழிச்சு ரிசப்ஷனுக்கு ரொம்ப ஹெசிடேஷனோட கால் பண்ணி கேட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குங்க, ரொம்ப குட்டி குழந்தைங்கனால நான் என்ன பண்ணேன்னா நாங்க சிபி டாக்டர் கால்ல கனெக்ட் பண்றோம், நீங்க வெளியூருங்கனால இதுக்காக மறுபடியும் வர வேண்டாம்னு சொல்லி நெக்ஸ்ட் டேவே அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எனக்கு கால்ல கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காலும் வந்து அரௌண்ட் ஒரு 35 minutes. சோ எங்களுக்காகவே டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணார். அப்பவும் வந்து என்னடா இவங்க திரும்பியும் அந்த டவுட்டையே கேக்குறாங்க அப்படிலாம் இல்லாம நீங்க பயப்படாதீங்க மேம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப என்னோட குழந்தைக்கு ஏஜ் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. நாங்க 2 மாச குழந்தை 6 மாச குழந்தைக்கெல்லாம் கூட கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லடா நான் வந்து அது நிறைய வெளியே சொல்ல மாட்டாரு டாக்டர் சிபி. அவரை பொறுத்தவரையும் இந்த கையில பண்றது இந்த கையில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் அவரு. அப்படிப்பட்ட கேரக்டர். பட் நிறைய பேருக்கு இது தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்பதான் வந்து இப்ப நான் ஏன் இந்த டெஸ்டிமோனியல் கேட்கறேன் அப்படின்னா ஒரு அப்டேட் கேட்கறேன்னா உங்களை மாதிரி எத்தனை பேர் சஃபரிங்ஸ்ல இருப்பாங்க, அந்த சஃபரிங்க்கு ஒரு ஹோப்பா இருக்குன்னு நான் கேட்கறேன் மெயினா. அது மாதிரி நிறைய பேர் நாங்க பண்ணிருக்கோம். பட் ஆனா மேம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கோம்.
நாங்க அவ்வளவு லாங் 4.5 வயசு, இப்ப தம்பிக்கு 5 வயசு, 4.5 வயசுல இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, 4 வயசுல எவ்ரி வீக்கெண்ட் சென்னை வருவோம். சரிங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி மிட் நைட் வந்து சாட்டர்டே காலையில ஒரு செஷன், மண்டே காலையில ஒரு செஷன், வெறும் ஸ்விம்மிங் பூல் 1 hour அட்டன் பண்ணிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வரும்போது வீடெல்லாம் லாக் பண்ணி வந்து இங்கிருந்து நேரா ஊருக்கு போய் நைட்ல சேர்ந்து அடுத்த இது வந்து எவ்ரி வீக்கெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒர்க்கிங். ஆனா அதுல இப்ப நாங்க என்ன தெரியுங்களா நான் சொன்னேன், கண்ணு இப்போ 4 நாள்லயே இவன் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்னா 12 நாள்ல அவன் எல்லாமே பண்ணான்னா அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே சொல்லலாம்டா இப்படி எதுக்கு. அதாவது அங்க டிப் பண்ணி ஸ்விம் பண்ணும் பொழுது என்ன ஆக்சிஜன் கிடைக்குது, அது எல்லா குழந்தையும் கரெக்டா இன்ஹேல் பண்ணுமா தெரியாது. இத டைரக்டா ஆக்சிஜன் குடுக்கறாங்கன்னு போது அது இன்னும் அடிஷனலா இன்னும் சீக்கிரமா அவங்க ஸ்கூல் ஏஜ் போறக்குள்ளேயே கிடைச்சா ஸ்கூல் வந்து பிரேக் ஆகாம போகுது. குழந்தையோட பிரெயின் நான் இண்டிவிஜுவலா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், நாங்க இப்படி வந்து இத்தனை கிளாஸ் போய் இப்படி ஆயிருக்கு, நீங்க எல்லாம் லோக்கல்ல இருந்தானே வர்றீங்க, நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. 4 தடவையிலேயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்விம்மிங் கிளாஸ் போறது இது மாதிரி நீங்க எத்தனை பண்ணாலும் அதை நிறுத்த வேண்டாம், கூட அடிஷனல் சப்போர்ட் குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்க ஊருக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா, இந்த மேடம் வந்து எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இல்ல நான் சொன்னேன், அவங்கிட்ட டெவலப்மெண்ட் ஆகி நம்ம விசிபிளா பாத்துட்டோம்னா நான் இருக்கிற எல்லா பேரண்ட்டையும் கண்டிப்பா சொல்லுவேன். அதாவது நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அது பயன்படுத்துன்னு தானே நம்ம நினைக்கணும். நான் தனித்தனியா உட்காந்து நீ இங்கேயும் வாங்க, இவ்வளவு உங்க ஊருக்குள்ளேயே ஒரு விஷயத்த வச்சுட்டு அலையாதீங்க, நீங்க ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அலையாதீங்கிறத விட லேட் ஆகுது இல்லைங்களா, வந்தா ஸ்கூல் கரெக்டா போலாமே. பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல நம்ம அது கொடுத்துட்டோம்னா அந்த பிரெயின் வந்து அது டெவலப் ஆகிற பிரெயினுக்கு ஆக்சிஜன் வந்து அவ்வளவு கன்சியூம் ஆகும். அது இப்போ வந்து ஆக்சிஜன் மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு நான் என்னென்ன சில விஷயங்கள் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன், அதையும் நீங்க மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்க. இந்த ஒரு 3 நாள்ல நீங்க அந்த ஸ்பீச் சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு லிட்டரலி ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த நைட்டு தூக்கத்துல பேசினான்னு சொல்லி அந்த அம்மாங்கிற அந்த வார்த்தை, அம்மான்னு தானே சொன்னாங்க, அம்மா அம்மா சித்தி சித்தி அதாவது ஒரு 6 months பிஃபோர் வந்து நாங்க என்ன சொன்னாலும் ரிப்பீட் பண்ண மாட்டான், இவனுக்கு காது கேக்குதான்னு கூட டவுட் ஆகிற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொன்னா இந்த ஐஸ்கிரீம்னா திரும்புவான், அப்ப அதுக்கெல்லாம் காது கேக்குதுன்னா அப்ப எல்லாம் தான் கேட்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப மறுபடியும் தான் வந்து இப்ப நாங்க இப்ப வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்க்கெல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அப்ப என்ன தோப்பே ஆக்சிஜன் சப்ளைன்னு கொஞ்சம் அதிகம் போகும்போது அவனால நினைக்கிறபடி சொல்ல முடியுதுன்னு தெரிஞ்சோம். இது வந்து குயிக்கா தெரியும், ஃபாஸ்டா தெரியும். 4வது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற பாட்டின்னு சொன்னா உடனே பாட்டிங்கிறான். எனக்கு இப்ப நரின்னு சொன்னா நான் நரி அப்படின்னு சொன்னா சொல்றத திருப்பி சொல்றதுனால நம்மளால எதை வேணாலும் அந்த பிளாட்ஃபார்மே எனக்கு ஆக்சிஜன் வந்தோட தான் கிடைச்சது. ஏன்னா இப்போ தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம், மிரர் மாதிரி ரிப்பீட் பண்றேன். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பா ஆக்சிஜன் வந்து 4வது செஷன்லயே எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு நாளுக்கு நான் வந்து வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போவேன்னா ஒரு புண்ணியம் எடுத்துட்டு போவேன்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்துல வந்து பெரிய இதுன்னா ஒரு குழந்தைய ஹீல் பண்றது. ஏன்னா அந்த அம்மா எவ்வளவு சஃபரிங்ல, நீங்க போன வாரம் என்கிட்ட அழுகும் போது ஐ காட் வெரி எமோஷனல். நான் அழுக கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். அவங்க அப்படி அழுகும் போது என்னால அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா எவ்வளவு ஒரு வலி அந்த வேதனையோட நீங்க அந்த வந்தீங்க. அந்த அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல வந்து சரி நம்ம வந்து ஏதாவது கொடுத்தாகணும்னு நான் ரொம்ப கரெக்டா கொரோனா மார்ச்ல லாக்டவுன் போடுறாங்க, மே ஜூன் விட்டு ஜூலைல இவன் பிறக்கிறான். 2 years நாங்க வீட்டுல இருந்து வெளியவே வரல. அப்படிங்கும் பொழுது அவனை வந்து வெளியில உலகத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டிலேவா தெரியுது. உள்ள ஒரே ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அது அப்படி தோணல. ஏன்னா கொரோனால தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் யோசிக்க தோணுது. அப்ப ஸ்பீட் பண்றது அப்ப இருந்தே நாங்க ஓடிட்டே தான் இருக்கோம், ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு. இவங்க படிக்காத இதே இல்ல, எல்லாமே சொன்னா அதை பத்தி அடுத்த நிமிஷம் டக்குன்னு வந்துருது. அவங்க எல்லாமே மனுஷன் இது மாதிரி இது ஸ்பீச் டிலே ஆனவங்களோட டோட்டல் ஹிஸ்டரியும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா
அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இப்ப இல்ல. அப்ப எந்த டெவலப்மெண்ட்டே இல்லாத பீரியட்ல அவங்க லேட்டா டெவலப் ஆயிருப்பாங்க. இப்ப ஏதாவது இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு கிடைக்கணும், கண்ணுக்கு பட்டுருச்சு. அப்ப இவங்களுக்கு நான் வந்து ரொம்ப திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ணி ஒரே வாரத்துல உங்க வீடியோ பார்த்தோன்னா ஐ காட் எமோஷனலி சோ கனெக்டட். ஓகே, அவ்வளவு நாள் அதே யூடியூப் என் போன்ல தான் இருந்திருக்கு. அப்பெல்லாம் நான் பார்க்காத அந்த வீடியோ வந்து இப்ப எப்படி வந்து திருச்செந்தூர் நமக்கு நல்லாகணுங்கிற நேரம் வரும்போதுதான் ரூட் கண்ணுக்கு தெரியும். ஆனா நமக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, அது யார் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம டைரக்டாவே சொல்லணும். திருச்செந்தூர் சொன்னீங்கல்ல மேடம், நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் திருச்செந்தூர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்ப கூட அவங்க ஒரு பர்சனல் இஷ்யூஸ்ல அவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சி பிளஸ் வந்தேன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆமா, சொல்லிருப்பாங்க. அவங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அவங்க எங்களுக்கு ஓப்பனாவே டெஸ்டிமோனியலும் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த ஹோப் வந்து அந்த ரே ஆஃப் ஹோப் எப்பயுமே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். பட் அதை நீங்க எடுத்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். வந்து தங்கி இருந்து எடுத்து இப்ப நேத்து நைட் அந்த பையன் கேள்வி அவ்வளோ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு காரணமே இது வந்து ஒரு ஸ்டெப்பாவது எங்களை மேல கொண்டு போய் விடணும், இல்லாட்டியும் ஒரு ஸ்டெப் கூட இறக்கிடக்கூடாது. ஒரு வைத்தியம் வந்து நம்மள அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வைத்தியம் கொடுப்பாங்க யாரா இருந்தாலும். அப்ப எல்லாருக்கும் ஒரு வைத்தியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏத்துக்கும் அந்த உடம்புன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த குழந்தைக்கு ஏத்துக்கிட்டதா அடுத்தவங்களுக்கு என்னங்கிறது பார்க்கும் போதுதான் தெரியும். இப்ப நம்மளோடது வந்து ஒரு ஸ்டெப் மேல போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில வர்றோம். அட்லீஸ்ட் மேலேயே போகாம அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது குழந்தைங்களா நம்ம நம்பி வந்து அது நம்மள நம்பிதானே வந்துச்சு, நாம இப்படி பண்ணிட்டுமே நமக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கும், குழந்தை இருக்குடா. அதனாலதான் நாங்க அந்த கேள்வி அத்தனை கேட்டதே. இது கட்டாயம் நாங்க பண்றதுக்கு ஒர்த்தா இருக்குமாங்கிறது இல்ல. நீங்க போன வாரம் கூட 45 நிமிஷம் என்கிட்ட திரும்பி பேசுனீங்களே, அதை சொல்ல மறந்துட்டீங்களே. 45 மினிட்ஸ் பெரியவங்களா இருந்தா இத்தனை क्वेश्चन முதல்ல வரவு வராது, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இன்னொரு என்னன்னா மேம், இப்ப நமக்கு வந்து வாமிட் வருது, டிசென்ட்ரி ஆகுது, சொல்ல தெரியும். ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைக்கு அது சொல்லவே தெரியாது. நம்மனாலயும் ஸ்பீச் இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னோட புரோட்டோகால்ஸ்ல கூட நீங்க டாக்டர் சிபிதா இருக்கட்டும், என்னோடதா இருக்கட்டும், நாங்க 2 பேரும் காம்பினேஷன்ல தான் போடுவோம். அப்படி கூட போடும்போது நான் ஒவ்வொரு தடவையும் அப்டேட் கேட்காம உங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட கூப்பிட்டு ஏன் இவ்வளவு நேரம் அப்டேட் கேட்கறேன்னா, இது இந்த சொன்னீங்கல்ல அந்த அம்மான்னு அந்த வார்த்தை சொன்னது, இந்த 3 நாள் அந்த அம்மான்னு சொன்னாங்க, எனக்கு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு மன திருப்தி, அவ்வளோ ஒரு மன சந்தோஷம். அது வந்து ஒரு அம்மாவா இருந்து ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும் உண்மையாலுமே. அது வந்து நீங்க அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் நான் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க, அது எல்லாமே கிராஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வாங்கிக்கிட்டு அதுக்கு நான் என்ன சொல்யூஷன், என் மைண்ட் ஃபுல்லா என்ன கொடுக்கணும் அப்படிதான் நான் ஓடிட்டு இருந்ததே தவிர வேற இவங்களை வந்து நம்ம எவ்வளவு நாள் ஷார்ட்ஸ் பண்ணா கூட நீங்க ஜூன் வரையும் தங்குறேன், நீங்க நான் மேலே கிளம்புங்க, மேக்குள்ள நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன், பையனை ஸ்கூல்ல ஸ்டார்ட். எங்களுக்கு என்னன்னா 20 செஷன் வந்தா கம்ப்ளீட் ஆகும்னு சார் சொன்னது எங்களுக்கு வேத வார்த்தை. எப்பவுமே நம்ம ஒருத்தட்ட வந்துட்டு அவங்கள முழுமையா நம்பிடணும், 100% நம்பிடணும். அதுல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் கூட இறங்கிடக்கூடாதுங்கிறது இந்த 3 நாள்ல தெரிஞ்சிருச்சு, நிச்சயமா இறங்காது. அப்ப அதை முழுசா பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் நீங்க போதும் பண்ணணும்னா கடைசியா நான் 3 தடவை 4 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். நாங்க ஜூன் 18 வரைக்கும் 20 செஷன் இல்ல, நீங்க மே எண்டுக்கே ஒரு மீட்டிங் 11th வச்சுக்கலாம். நீங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக்டர் எங்க குழந்தைய வந்து இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்தாங்க. 2வது டைம் மறுபிறவி மாதிரி எங்களுக்கு ஆக்சி சென்டர் வந்து லைவ்லியா குழந்தைய திருப்பி கொடுத்த மாதிரி நான் ரொம்ப எமோஷனலா ஃபீல். எனக்கே அப்படிதான் எமோஷனலா இருந்தது. நீங்க லாஸ்ட் டைம் அழுகும் போது ஐ வாஸ் சோ எமோஷனல். அப்படி ஒரு அம்மா அப்படி அழுக கூடாது, இந்த குழந்தைனால அந்த அம்மா அழுக கூடாது. நான் வந்து என்னால ஒரு சிஸ்டரா இருந்து நான் என்ன பண்ண முடியுமோ, என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருந்தா நான் என்ன பண்ணிருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு பண்ணினேன். இன்னைக்கு கூட அந்த குழந்தை அந்த கசப்பா இருக்கு சாப்பிட முடியாதுனாலும் அதுக்கு என்ன நம்ம அல்டர்னேட்டிவா நம்ம பண்ணணும் அதை யோசிச்சு மாத்தி கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் பண்ணா பெரிய லெவல்ல மாற்றங்கள் வரும். இட்ஸ் அபவுட் த ரைட் டயக்னோசிஸ் அண்ட் ரைட் ட்ரீட்மெண்ட். நீங்க அவர் சிபி டாக்டர் எப்படி நம்புனீங்களோ அது மாதிரி அட் தி எண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் நீங்க கண்டிப்பா வரும்போது இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணதுக்கு உண்மையாலுமே அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதுதான் உண்மை. அது வந்து என் குழந்தைக்காக நீங்க ஒரு பெயர் வச்சுக்கோங்க. ஏன்னா மத்த குழந்தைய நான் காப்பாத்தினா என் குழந்தை, ஏன்னா நான் இப்போ ஒரு டாக்டரா இங்க உட்காந்துருக்கேன், என்னோட குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் தான் நான் இங்க ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தமிழ் இட்ஸ் மோர் தென் த பிசினஸ் அண்ட் ஒர்க்குங்கிறத விட அந்த கேர் அண்ட் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டும் அந்த கேரும் என்னால கொடுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குன்னா அதை வந்து நான் மத்த குழந்தைக்கு நான் கொடுக்குறேன்னா அந்த குழந்தையோட பிளெஸிங்ஸ் என் குழந்தைக்கு போய் சேரணுங்கிறது தான் நான் வேண்டிக்கிறேன். நீங்க கடைசியில ஒண்ணு பண்ணணும்,
என் குழந்தைக்கு ப்ரேயர் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது இன்னும் நீங்க போறதுக்குள்ள 80% நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். இந்த 20% நான் வீட்டுல சொல்லிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அது வந்து மெயின்டெனன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ். சரிங்களா, அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது டாப்பரா வருதுக்கு நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த இது வந்து அதனாலதான் நான் குழந்தைக்கு நான் இவ்வளோ கேர் எடுக்கிறேன். இன் ஃபியூச்சர் அவர் என்னவா வேணா வரலாம். அதுக்கு ஒரு சின்ன விதையா நான் இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அது என்னோட பிளெஸிங்ஸ் தானே நான் போகும். நான் அவனை பார்த்த முதல் நாள்ல இருந்து நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பார்க்கல, எக்ஸாமின் பண்ணல நினைக்காதீங்க. ஐ நோ ஹிம் ஃப்ரம் ஹெட் டு டோ. கவலைப்படாதீங்க. என்னால as a doctor, as a sister, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துறேன். சரியா? தேங்க்யூ சோ மச். நான் ட்ரஸ்ட்டுக்கு தான் சொல்லணும், அதுதான் நான் சொல்லணும். நான் நீங்க தேங்க்ஸ் சொல்றதை விட எனக்கு இது எமோஷனல் மூமெண்ட். அண்ட் ஒரு டே என்னால வந்து நான் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றேங்கிறத நான் ஃபுல்லா என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னோட ஹாப்பினஸ் வந்து அப்படி என்னோட வார்த்தை வந்து தொண்டையில அடைக்குது. நான் வந்து ஒரு 30% தான் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்து நீங்க மிரர் ஸ்டேட்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அவர் ரிப்பீட் பண்றாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எல்லாமே இனி ஏறுமுகமா தான் இருக்க போகுது. அதுல வந்து எனக்கு லைஃப்லயே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா நான் வந்து 20 செஷன் முடிச்சோன்னா மறுபடியும் உங்ககிட்ட ஆக்சுவல் ஃபீட்பேக் என்னங்கிறது நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அது நீங்க சொல்லவே வேணாம். அது நான் எப்படி தெரியல, அது ரிசல்ட் இருக்காது. நான் தம்பியோடவே நான் கண்டுபிடிச்சு குழந்தைகளை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு படும், ஒருத்தர் கண்ணுக்கு படாது. நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வரலன்னா அது வேற. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா. அதனால நான் அதை வந்து ரொம்ப நினைக்கிறேன். அதுதான் நீங்க நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியாததுனாலயே லேட் ஆகுது. அது தெரியறதுக்கு இருந்தாலும் அந்த பிராப்தம்னு ஒண்ணு அமையணும். அந்த கோயிலுக்கு நான்லாம் கோயில்ல நம்புவேன், கண்டிப்பா நம்புவேன். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில அந்த போயிட்டு அந்த 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 டாக்டர்ல அந்த கையை ஒரு மேல பட்டு அந்த ஹீலிங் நடக்கணும்னா நடக்கணும். இப்ப லாஸ்ட் ஒரு 3 நாளா நான் என்ன உங்களை குழந்தை பார்க்கணுங்கிற மினிடே இல்லை. ஆனாலும் நீங்க நம்புனீங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கீங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் சேஞ்ச் பண்ணி அட் தி எண்ட் ஒரு நம்மளுக்கு என்ன அந்த குழந்தை ஒரு சொசைட்டில ஒரு ஹெல்த்தி குழந்தையா வளரணும். அதே சமயம் அது யாரும் டிபெண்டன்ட் இல்லாம, அம்மா அப்பா துணை இல்லாம, இன் ஃபியூச்சர் அவங்க வைஃபோட சப்போர்ட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து நிம்மதியா அந்த லைஃப் ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்போது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டா டக் 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 டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனாலதான் நீங்க அந்த 5 இயர்ஸ்ங்கும் போது அந்த ஸ்பேன் நீங்க பண்ண எடுத்த முடிவு ரொம்ப தெளிவான முடிவு மேடம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து கடவுள்கிட்ட பிரேயரே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பீச் டிலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் உங்களுடைய சேனல் வீடியோஸும் இப்ப நான் பேசுறதும் போய் அவங்க பார்க்கணும். ஏதோ ஒரு மீன்ஸ் முக்கியமா பாய் சைல்டு வச்சிருக்கோங்க. பசங்க லேட்டா பேசிடுவாங்கன்னு நாட்களையும் வயதையும் கடத்தாம யார் சொன்னாலும் சரி, அது வீட்டுல ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஈவன் சம் டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க பாய்ஸ் வந்து லேட்டா பேசுவாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, அது ஒரு பக்கம் உண்மையாவே இருக்கட்டும், நான் பொய்ன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம பண்றத பண்ணிட்டு ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஓசோன் தெரப்பி இந்த மாதிரி பசங்களுக்காக அந்த ஏஜ் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அது வந்து அவங்க சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்ங்கிறது டிலேடா. நம்ம ஸ்பீச் டிலேங்கிறது எவ்வளவு ஸ்பேன்ல இருக்கணுமோ அவ்வளவு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்து எங்க பசங்க எல்லாம் லேட்டா தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் வச்சு எங்களை வந்து அப்படியே சரி அப்படின்னு மாதிரி பண்ணி எனக்கு பசங்க இல்ல, அதனால ஒருவேளை பசங்க லேட்டா பேசுவாங்க போலன்னு சொன்னதை நம்பிட்டேன். இல்ல அது இருந்தாலுமே மத்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க சொன்னீங்க, டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்றது எல்லாமே டிஃபரெண்டா இன்னும் மாறும். ரொம்ப அமைதியா மாறிடுவாரு. அதாவது இங்க இருந்து போகும்போது எல்லாரும் கான்பிடென்ட்டா வார்த்தையில சொல்ல தெரியாதனாலதான் அந்த ஆக்ஷன் ஸ்பீடா இருக்கு. இப்ப நமக்கு பிடிக்கலன்னு போர்ஸா சொல்லிட்டா அப்புறம் இதுக்கு கைகால் ஆட போகுது. அது அமைதியா இப்ப நமக்கு சொல்ல தெரியலங்கும் போது கோவம் வருது. இப்ப நீங்க சொல்ல வச்சுட்டீங்க, பேச வச்சுட்டீங்க, இனி கோவம் வராது. எதுவும் கன்வே ஆயிடுது. அண்ட் தென் அவரோட நரம்புகள் அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபயர் மோட்ல இருந்தது. இப்ப அமைதியாயிடும். இன்னும் 6வது செஷன் முடியும் போது நீங்க பாருங்க, இன்னொரு டெஸ்டிமோனியில நீங்க கொடுக்குற மாதிரி நான் பண்றேன். அது வந்து அந்த எண்ட் வந்து இப்பவே சரியாயிட்டாருங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். அவரே பேசுவார். ஐயோ, அதோட எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா பேசுவார். அவனுக்கே நான் சொல்லி கொடுத்தேன். அதோட எனக்கு ஹாப்பி மொமெண்ட் உண்மையாலுமே எதுவுமே. எல்லா பேரண்ட்ஸ்மே வந்து இது ஒரு டிசபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் பார்க்காம பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணி. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை தேடி நீங்க ஓடினாலும் அது கரெக்டான இடத்துக்கு நீங்க வந்து பொறுமையா இருந்து இத்தனை நேரம் அமைதியா இருந்து அதை எடுத்துக்கிட்டீங்க. அதான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா உங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். இவ்வளவு சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்க மதருக்கு தான் நீங்க தேங்க் பண்ணணும். கண்டிப்பா. இதுக்கு எல்லா அட் எண்ட் ஆக்சி பிளஸ்ல ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மிராக்கிள். மிராக்கிள். லைஃப் டர்னிங் பாயிண்ட். இட்ஸ் லைக் மறுபிறவி. நம்ம ஒரு டைம் பிறக்கிறோம், ரெண்டாவது டைம் ஆக்சி பிளஸ்ல தான் என் குழந்தை ரெண்டாவது டைம் இங்க பிறந்திருக்காங்க. அப்படிதான் நான் உண்மையா அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். புரியுது. நான் தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ.